தமிழ் வித்வான் பட்டம் பெற்று தமிழாசிரியராக பள்ளிகளில் பணியை தொடங்கி பின்னர் கல்லூரிகள், சென்னை பல்கலைக்கழகத்தில் பல்வேறு நிலைகளில் உயர்ந்து தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தில் உறுப்பினர் செயலராக பணியாற்றியவர். பல்கலைக்கழக துணைவேந்தரை தேர்ந்தெடுக்கும் குழுவில் அரசு உறுப்பினராக ஆளுநர் அவர்களால் நியமிக்கப்பட்டவர். உழைப்பின் சிகரமாக, கல்வி களஞ்சியமாக சிறந்து விளங்கும் இவர் தமிழ் பேராயத்தின் தலைவராக அரிய பல தொண்டுகளை தொடர்ந்து ஆற்றி வருகிறார். இவரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை திறனையும் வியந்து போற்றி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்புமிகு வாழ்நாள் சாதனையாளர் விருது 2026 பெறுபவர் பேராசிரியர் முனைவர் கரு நாகராஜன் அவர்கள். தலைவர் தமிழ் பேராயம், SRM பல்கலைக்கழகம், சென்னை. வழங்குபவர் மாண்புமிகு நீதி அரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், நீதிபதி, உயர்நீதிமன்றம், சென்னை. அனைவருக்கும் அன்பு வணக்கம். பெண் குலத்தின் பொன் விளக்காக பொலிபவர், இளமை பருவத்திலேயே கல்வி, கேள்வி, இசைஞானத்தில் சிறந்து விளங்கியவர், பல்மருத்துவர், பன்முக ஆளுமையர் டாக்டர் JC கண்ணப்பன் அவர்களை மணந்து 2 மகன்கள் 1 மகளை பெற்று நன்றாக வளர்த்து திருமணம் செய்து வைத்து முத்தான 3 மருமக்களுடன் 7 பேரப்பிள்ளைகளை பெற்றெடுத்த பெரும்புகளுக்கு சொந்தக்காரர், மகராசியாக விளங்குபவர். 58 வயதிற்கு பின்னர் முனைவர் பட்டம் பெற்று கல்வி களஞ்சியமாக திகழ்பவர். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் உள்ளிட்ட பல இலக்கிய அமைப்புகளில் தாமாக முன்வந்து தொண்டாற்றும் சேவை உள்ளம் மிக கொண்டவர். அன்னாரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை திறமையையும் வியந்து பாராட்டி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் திருக்குறள் நெறிச்செம்மல் விருது 2026 கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் அவர்கள். இவர் JJ கண்ணப்பன் வாசுகி அறக்கட்டளை தலைவர். வழங்குபவர் நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி. இடம் பாரதிய வித்யா பவன், சென்னை. வழங்கப்பட்ட நாள் 24/1/2026. வேலூர் தொழில் செம்மல் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களின் புதல்வர். 1999ஆம் ஆண்டில் தனது 26ஆம் வயதில் வேலூர் பொறியியல் கல்லூரியின் துணைத் தலைவர் பொறுப்பேற்ற நாள் முதல் தொலைநோக்கு திறனுடன் பல்வகை படிப்புகளையும் ஆய்வியல் நெறிமுறைகளையும் புத்தாக்க சிந்தனைகளையும் புதியன படைக்கும் திறனையும் வளர்ப்பதில் பெரும் பங்கு வகிப்பவர். வாய்ப்புகளை வசமாக்குவதுடன் வளமாக்கி அதில் வல்லமை படைப்பதில் திறன் மிக கொண்டவர். அதன் விளைவுதான் பொறியியல் கல்லூரி 2001இல் வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக உருப்பெற்றது. அதற்கு உற்ற துணையாக, பக்க பலமாக இருந்துள்ளார் என்பது பெருமைக்குரிய ஒன்று. இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக ஒளிர்கிறார். இவரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை திறனையும் வியந்து பாராட்டி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்புமிகு அறிவு களஞ்சியம் விருது 2026 பெறுபவர் முனைவர் கோவி செல்வம் அவர்கள், துணைத் தலைவர், VIT தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், வேலூர். வழங்குபவர் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். இளமை காலம் தொட்டே கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கியவர். வணிகவியலில் இளங்கலை பட்டமும் மேலாண்மையில் முதுகலை பட்டமும் சட்டமும் பயின்றவர். மனிதவள மேலாண்மையில் முத்திரை பதித்த வித்தகர். புதுதில்லியில் சிமெண்ட் கார்ப்பரேஷன், ஹைதராபாத் தேசிய கனிம வளர்ச்சி நிறுவனம், விசாகப்பட்டினம் இந்திய அரசின் கப்பல் போக்குவரத்து துறை, மும்பை IREL நிறுவனம் என பல்வேறு நிறுவனங்களில் பணிபுரிந்தவர். தற்போது கன்னியாகுமரியில் உள்ள IREL இந்திய நிறுவனத்தின் முதன்மை பொது மேலாளராக பணியாற்றுகிறார். அனைத்து பணிகளிலும் தொலைநோக்குடன் செயல்படுத்துவதில் வித்தகராய் விளங்குபவர். இவரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை திறனையும் வியந்து பாராட்டி
மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்பு மிகு அறிவு களஞ்சியம் விருது 2026. பெறுபவர் திரு ந. செல்வராஜன் அவர்கள், முதன்மை பொது மேலாளர், IREL இந்திய நிறுவனம், கன்னியாகுமரி. வழங்குபவர் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ். அனைவருக்கும் வணக்கம். மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் வழங்கும் அறிவு களஞ்சியம் விருது 2026. இவர் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் பிறந்தவர். இளம் அறிவியலில் பட்டம் பெற்ற பின் முதுகலையில் தமிழிலக்கியம் பயின்று முனைவர் பட்டம் பெற்றவர். தமிழாசிரியராக பணிபுரிந்த பின் பெரம்பலூர் தந்தை ஹான்ஸ்ரோவர் கல்லூரியில் உதவி தமிழ் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். பின்னர் உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரியில் ஓராண்டும், அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் பணி நிறைவு வரையில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றியுள்ளார். மாணவர்களின் எண்ணங்களையும் இயக்கங்களையும் நன்கு புரிந்து அவர்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்துவதில் முத்திரை பதித்த வித்தகர். இவரிடம் முனைவர் பட்டம் பெற்றவர்கள் இவரை பற்றி நந்தவனம் என்னும் நல்லதொரு தலைப்பில் நூலை வெளியிட்டுள்ளனர். இவரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை திறனையும் வியந்து பாராட்டி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்புமிகு அறிவு களஞ்சியம் விருது 2026. பெறுபவர் பேராசிரியர் முனைவர் தமிழ்மாறன் அவர்கள், புலமுதன்மையர், தந்தை ஹான்ஸ்ரோவர் கலைக்கல்லூரி, பெரம்பலூர். வழங்குபவர் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், நீதிபதி, சென்னை உயர்நீதிமன்றம். நாள் சனிக்கிழமை, ஜனவரி 24, 2026. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சென்னை மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கத்தின் அறிவியல் களஞ்சியம் விருதினை பெறும் பேராசிரியர் முனைவர் திரு எஸ். வின்சென்ட் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் பெருமை அடைகிறேன். இவர் சிறந்த கல்வியாளர், உயிரியல் துறையில் விற்பன்னர், உயர்ந்த சிந்தனையாளர், தொலைநோக்கு திறனிலும் மேலாண்மை வல்லமையிலும் சமூக மேம்பாட்டிலும் முத்திரை பதித்த வித்தகர். எண்ணற்ற இளைஞர்களின் நெஞ்சங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை விதைப்பதிலும் புதியன படைப்பதிலும் ஆய்வு நெறியை உணர்த்துவதிலும் சாதனை படைத்தவர். தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் வளர்ச்சிக்கும் மலர்ச்சிக்கும் இவரின் பங்களிப்பு மிகுதியாக உண்டு. இவரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை திறனையும் வியந்து பாராட்டி மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் பெருமையுடன் வழங்குகிறது சிறப்பு மிகு அறிவியல் களஞ்சியம் விருது 2026. இந்த விருதினை வழங்குபவர் மாண்புமிகு நீதியரசர், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள். அனைவரும் திரு எஸ். வின்சென்ட் அவர்களை வாழ்த்தி மகிழ்வோம். அனைவருக்கும் வணக்கம். அறிவியல் களஞ்சியம் விருது 2026. பெறுபவர் பேராசிரியர் முனைவர் எம். ஆனந்த் அவர்கள். பேராசிரியர் முனைவர் ஆனந்த் அவர்கள் கடல் மற்றும் கடலோர ஆய்வில் முத்திரை பதித்த வித்தகர். கற்பித்தலில் 18 ஆண்டுகளும் ஆய்வில் 23 ஆண்டுகளும் அனுபவம் பெற்றவர். கடல் இயற்கை பொருட்கள், பருவகால மாற்றம், கடல் அமிலமயமாதல், நானோ அறிவியல் மற்றும் கடல் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றில் தொடர்ந்து பல ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளார். 10 முனைவர் பட்ட ஆய்வாளர்களை உருவாக்கியுள்ளார். இவரின் அறிவியல் ஆய்வுக் கட்டுரைகள் பன்னாட்டு இதழ்களில் 52லும் தேசிய இதழ்களில் 22லும் வெளிவந்துள்ளன. இவரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை திறனையும் பாராட்டி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்புமிகு அறிவியல் களஞ்சியம் விருது 2026. பெறுபவர் பேராசிரியர் முனைவர் எம். ஆனந்த் அவர்கள், தலைவர், கடல் மற்றும் கடலோர ஆய்வுத்துறை, மதுரை காமராசர் பல்கலைக்கழகம். வழங்குபவர் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், நீதிபதி, உயர்நீதிமன்றம், சென்னை. நன்றி, வணக்கம். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை இவரது சொந்த ஊர். நாகப்பட்டினத்தில் பள்ளி படிப்பையும் எந்திர பொறியியலில் பட்டப்படிப்பையும் முடித்தவர். கல்வியில் மட்டுமின்றி விளையாட்டுகளிலும் சிறந்து விளங்கியவர். தமிழ் இலக்கியத்தில் மிகுந்த ஆய்வும் தோய்வும் உடையவர். பள்ளி கல்லூரி படிப்புகளின் போது பல பேச்சுப் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகள் பல பெற்றவர்.
குறிப்பாக நாகூர் பெருமாள் கோயிலில் நிகழ்ந்த பாவை பாடல்களில் பக்தி சுவை என்னும் தலைப்பில் பேசி முதல் பரிசு பெற்றவர். முதலில் சென்னை சுத்திகரிப்பு ஆலையில் சில ஆண்டுகள் பணிபுரிந்த பின்னர் ஓமான், கத்தார், அபுதாபி ஆகிய நாடுகளில் ஆயில் நிறுவனங்களில் பணிபுரிந்தவர். மக்கள் தொண்டே இறைவனி என்பதை உணர்ந்து நாளும் சமூக தொண்டாற்றும் கொடை உள்ளம் கொண்டவர். இவரின் பன்முக ஆளுமையையும் பல வகை திறமையையும் வியந்து பாராட்டி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்புமிகு ஒப்புரவாளர் விருது 2026 திருமிகு ஈமு யூசுப் அவர்கள், பன்னாட்டு ரோட்டரி சங்கம் டிநகர் கிளப், சென்னை. வழங்குபவர் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், நீதிபதி, உயர்நீதிமன்றம், சென்னை. பாரதிய வித்யா பவன், மயிலாப்பூர், சென்னை 4, சனிக்கிழமை 24/1/2026. இந்திய வளர்ச்சித்துறை பணிகளில் 10 ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றியவர். நீடித்த சுற்றுச்சூழல் மேம்பாடு, அனைவருக்கும் கல்வி, சமூக முன்னேற்ற செயல் திட்டங்கள், திறன் மேம்பாடு, கிராமப்புற வளர்ச்சி முதலியவற்றிற்கு பெரிய தொழில் நிறுவனங்களின் சமூக பொறுப்பு நிதியை வழங்குவதற்கான திட்டங்களை வரையறுத்து வழங்குவதில் வல்லவர். தகவல் தொழில்நுட்பம், தொலைத்தொடர்புத்துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் சமூக பொறுப்புமிக்க நடவடிக்கைகளுக்கு தேவையான திட்டங்களை தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுடன் இணைந்து வழங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குபவர். நிர்வாக திறன் மேம்பாடு திட்டங்களை செயலாக்குவதற்கான உத்திகள் முதலியவற்றில் பயிற்சி வழங்குவதில் வல்லவர். இவரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை திறனையும் வியந்து பாராட்டி மயிலை திருவள்ளுவர் தமிழ் சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்புமிகு சேவை செம்மல் விருது 2026 திருமதி ராதா ஸ்ரீனிவாசன் அவர்கள், CSR நிதி ஆலோசகர், சென்னை. வழங்குபவர் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள், நீதிபதி, உயர்நீதிமன்றம், சென்னை. 100க்கும் மேற்பட்ட இரத்த தான முகாம்களை நடத்தி 1000க்கும் மேற்பட்டோருக்கு புரியை கொடை கொடுத்த கோமகன். அது மட்டுமின்றி 84 முறை இரத்த தானம் செய்தவர். இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து வழங்கி வருகிறார். ஆதரவின்றி இறந்தவர்களின் உடல்களை உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்வதற்கான அனைத்து சேவைகளை முறைப்படி தொடர்ந்து செய்து வருகிறார். 2004ஆம் ஆண்டு சுனாமியின் போதும் ஒடிசாவில் ஏற்பட்ட புயல் சேதத்தின் போதும் ஆதரவின்றி இறந்த எண்ணிறந்தோரின் உடல்களை உரிய மரியாதையுடன் அடக்கம் செய்து பெருமை இவருக்குண்டு. மாதந்தோறும் சென்னை சங்கர் நேத்ராலயா மருத்துவமனையுடன் இணைந்து இலவச கண் மருத்துவ முகாம்களை நடத்தி 3000க்கும் மேற்பட்டோர் கண் சிகிச்சை பெறுவதற்கும் பெரும் துணையாய் துலங்கியவர். இவரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை திறனையும் வியந்து பாராட்டி மயிலை திருவள்ளுவர் சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்புமிகு சேவை செம்மல் விருது 2026ஆம் ஆண்டு திருமிகு ஆ. பத்மநாபன் அவர்கள், சமூக நல தொண்டர், CBCL நிறுவனம், சென்னை. கோயமுத்தூர் சூலூரில் பிறந்தவர். கல்விக்கூடத்தில் பயின்றது 10ஆம் வகுப்பு. நூலகத்தில் கற்றது பொது அறிவு. மதுரை தமிழ்ச்சங்கத்தில் புலவர் படிப்பு. உற்று நோக்கியதெல்லாம் சிவாஜியின் நடிப்பு. கவியரசர் கண்ணதாசனின் கவிதை இவரின் படைப்பாற்றலுக்கு உயிர் மூச்சு. கலை இலக்கியம் இவரின் இரு கண்கள். கலைப்பித்தன் மாத இதழை 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடத்தியவர். 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பல்வேறு இயக்குநர்களுடன் கலைத்தொண்டு புரிந்த பெருமை இவருக்கு உண்டு. பாரத ரத்னா அப்துல் கலாமின் அக்னி சிறகுகள் நூலை திறனாய்வு செய்ததை நூலாசிரியரே பாராட்டியது இவரின் எழுத்து வன்மைக்கு ஒரு மணிமகுடம். இவரின் பன்முக ஆளுமையையும் பல்வகை திறனையும் வியந்து பாராட்டி மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் பெருமையுடன் வழங்கும் சிறப்புமிகு கலைச்செம்மல் விருது 2026 பெறுபவர் கவிஞர் சூலூர் கலைப்பித்தன் அவர்கள், நாடக எழுத்தாளர், கோயம்புத்தூர். வழங்குபவர் மாண்புமிகு நீதியரசர் திரு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள்.